எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வர முடியாது என்பதால் எதை வேண்டுமானாலும் அறிவிப்பார் என்று அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ராஜ்யத்தில் பூஜ்யத்தை காண்பவர் எடப்பாடி பழனிசாமி, பூஜ்யமாக இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் மு.க.ஸ்டாலின் என்று குறிப்பிட்டார். மகளிர் உதவித்தொகை 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்தது குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி கிண்டலாக பதிலளித்தார். ராஜ்யத்தில் பூஜ்யத்தை காண்பவர் அவர், பூஜ்யத்தில் இருந்தாலும் ராஜ்யத்தை ஆள்பவர் எங்களுடைய தலைவர். அவர் எதை வேணாலும் தேர்தல் நேரத்தில் அறிவிச்சிட்டு போற பழக்கம் அவருக்கு. ஆனால் அறிவித்ததையெல்லாம் நிறைவேற்றுகிற பழக்கம் தான் எங்களுக்கு. நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் 10,000 இல்ல, அவர் 15,000 கூட அறிவிப்பாரு. இப்ப டெல்லியில என்ன நடந்துச்சு, அறிவிச்சாங்க, கொடுத்தாங்க, ஒரு மாசம், அடுத்தடுத்து நிறுத்திட்டாங்க. அது போலதான் எடப்பாடி. அவர் ஆட்சிக்கு வர முடியாது, அதனால அவர் தரவும் முடியாது. அதனால 1,00,000 ரூபாய் அறிவிக்கலாம், ஏன் 10,000 ரூபாய் அறிவிச்சாருங்கிறதா எங்களுக்கு தெரியல. ஏன்னா அவரால் கொடுக்க முடியாது, அவர் ஆட்சிக்கு வரவும் முடியாது.